சும்மா ஏதாவது ஃபார்முலா சொல்லணுமா சார்? இல்ல சும்மாலாம் கிடையாது. பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா. இன்டெக்ரல் dx divided by a squared minus x squared. a squared minus x squared. இதுக்கு என்ன ஓகே சார். ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃபார்முலாவை கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன மெத்தட் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிடா கண்ணு? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா டைரக்டா இதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ண போறேன்? கன்சிடர் இந்த டினாமினேட்டர் டேர்ம் மட்டும் தனியாக எடுக்கிறேன். 1 by a squared minus x squared. இது எப்படி எழுதுறாங்கன்னு 1 divided by a minus b into a plus b அப்படின்னு என்னது a minus x into a plus x. கரெக்டுங்களா? அப்போ இது என்ன மெத்தடு? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட். இப்போ சொல்லி கொடுக்குறது இது என்ன டைப்ல இருக்குது? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் என்ன டைப் இருக்குது? ஃபர்ஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப்னா எப்படி எழுதலாம்? a divided by a minus x plus b divided by a plus x. எழுதிக்கலாமா? அப்போ கேபிட்டல் a divided by a minus x plus கேபிட்டல் b divided by a plus x. கரெக்டாப்பா? என்ன டவுட் இருக்குதா? ஓகே, இதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்குறோம். இதே தான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் எந்த டைப் வந்தாலும் இதே தான். இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா லெஃப்ட் சைடு எழுதிக்குவாங்க, ரைட் சைடு எழுதிக்குவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். a plus x. ரைட் சைடு வந்து என்ன எடுக்கிறீங்கன்னா எல்சிஎம் எழுதுவீங்க. ரைட் சைடு என்ன எடுக்கிறீங்க? எல்சிஎம் எழுதுவீங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? a minus x into a plus x டினாமினேட்டர் வரும். இங்கே என்ன கிடைக்கும்? a into a plus x கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? b into a minus x கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? இந்த a minus x a plus x கேன்சல் ஆகிடும். கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு? that is 1 equal to a into a plus x plus b into a minus x. கரெக்டாடா கண்ணு? ஏதாவது டவுட் இருக்குதா? விதின் டவுட் இருந்தால் சொல்ல நோ டவுட். இப்போ என்ன பண்ணும்? நம்மளோட மெயின் ஒர்க்கிங் என்னன்னா கேபிட்டல் ஏவோட வேல்யூ என்ன, கேபிட்டல் பியோட வேல்யூ என்ன, இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ சொல்லுங்க. அட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. எப்படி மைனஸ் ஏன்னு செலக்ட் பண்ணுவீங்க? இங்கே வந்து எந்த டேம் போட்டு 0 ஆகும்? அப்போ இது ஆப்போசிட் வேல்யூ, இந்த கான்ஸ்டன்டோட ஆப்போசிட் வேல்யூ. அதே மாதிரி இங்கே எந்த டேம் போட்டு 0 ஆகும்? இங்கே ஏ இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ வெறும் ஏ போட்டு 0. கரெக்டுங்களா? அப்போ அந்த கான்செப்ட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். எடுத்தபடி ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு அப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்ன நடக்குங்க? 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏ என்ன கிடைக்கும்? 0 ஆகிடும். ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஏ. அப்போ என்ன கிடைக்கும்? 2ஏன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ ஏ x plus minus a எப்படி? ஏன் போடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் என்னது? கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கண்டுபிடிக்கிற ஒர்க். கரெக்டுங்களா? கரெக்டாமா? நம்ம இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஒர்க்கே. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ப்ராப்ளம் முடியுது. எஸ் சார். சரி, அப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு ஏபி வேணும்னா இந்த ஏங்கிற டேம் 0 பண்ண பி கிடைச்சிருமா? நான் கேட்க புரியுதா மதிமிதின்னு? எனக்கு ஏ அண்ட் பி வேணும். நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஏங்கிற டைம் 0 பண்ண பி கிடைச்சிருமா? எஸ் சார், கிடைக்கும். அப்ப இந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ நான் சப்மிட் பண்ண வேணும். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்மிட் பண்ணா இந்த ஏ வந்து 0 ஆயிடும். அப்ப எக்ஸ் வந்து இங்க என்ன போட்ட 0 ஆகும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஏ இருக்குது. எனக்கு இந்த டைம் 0 பண்ணணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ போட்ட 0 ஆயிருமா? ஓகே சார். பிளஸ் ஏ வந்து அங்க மூவ் ஆகுதுன்னு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ நீங்க சப்மிட் பண்ணா 0 ஆயிருமா? ஆமாம் சார். ஆகும். அவ்வளோதான். அந்த ரீசனுக்காக தான் எனக்கு 0 படுத்துற ரீசனுக்காக தான் நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ என்னாச்சு? 1 ஈக்குவல் டு 2a இன்ட்டு கேபிட்டல் பி. அப்போ பி கேபிட்டல் பி என்ன ஆகுது? கேபிட்டல் பி ஈக்குவல் டு 1 பை 2a. அப்போ பி கண்டுபிடிச்சாச்சு. சரியாப்பா? ஓகே சார். இப்போ ஏ கண்டுபிடிக்க என்ன ரூல் அப்ளை பண்ணுவேன்? இதே ஐடியா. பி 0 பண்ணணும். பி 0 பண்ணால் எக்ஸ் வந்து என்ன அப்ளை பண்ணால் 0 ஆகும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்? இந்த டைம்ல பி 0 பண்ணா ஏ கிடைச்சிரும் எனக்கு. அப்போ பிக்கு என்ன? இந்த டைம் என்ன அப்ளை பண்ண 0 ஆகும். இந்த என்ன டைம் அப்ளை பண்ண 0 ஆகும். இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. இங்க போட இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸ் கூட என்ன அப்ளை பண்ணலாம் சொல்றேன். நான் டக்குன்னு சொல்றேன். புரியலையா மிதின்? சார் 1 மினிட் சார். இந்த டைம் 0 பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்?
a மைனஸ் எக்ஸை வந்து 0 போட்டால் ஒரு 0 வரும். அப்போ A எப்படி இருக்கும்? X equals A. எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஏ போட்டால் பிங்கிற டைம் கட் ஆயிருமா? அப்போ என்ன நடக்கும்? Yes, லெஃப்ட் sir. சைடு வந்து என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் ஏ அப்ளை பண்ணிட்டீங்க. லெஃப்ட் சைடு ஒன்றுனா ஒன்று தான் இருக்க போகுது. ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ. ஏ ப்ளஸ் ஏன்னு என்ன கிடைக்கும்? 2ஏன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 2ஏன்னு கிடைக்கும். பிங்கிற டைம் 0 ஆயிடும். அப்போ ஏ ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1/2. கரெக்டாப்பா? Okay. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. இது எங்கே அப்ளை பண்ண வேணும்? இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இந்த ரெட் கலர் எழுதிக்கணும்ல, இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு இதை கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணணும்? இங்கே அப்ளை பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ரெட் கலர் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுவோம். ரெட் கலர் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆச்சு? 1/a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை எப்படி எழுதலாம்? 1/2a டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2a டிவைடட் பை a ப்ளஸ் எக்ஸ் எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ ஐங்கிற இன்டெக்ரல் என்ன ஆகுது? ஐ ஈக்குவல் நமக்கு என்ன இருக்குது? இன்டெக்ரல் 1 டிவைடட் பை a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் நம்மளுடைய இன்டெக்ரல் பார்ட். அப்போ என்ன நடக்கும்? 1 divided by a squared minus x squared போகிற என்ன எழுத போகிறீங்க? இந்த டைம் எழுத போகிறீங்க. அப்போ எழுதுங்க இன்டெக்ரல் ப்ராக்கெட் போட்டுக்குங்க 1 பை இந்த டைமுக்கு போகிற என்ன எழுதுகிறோம்? இந்த டைம் எழுதுகிறோம் 1/2a divided by a minus x plus 1/2a divided by a plus x into dx. கரெக்டாக கண்ணு? இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? No doubt, sir. சரி, இப்போ எது இது ரெண்டுக்கு என்ன காமனாக இருக்குது? ரெண்டுக்கு காமன் பார்த்தீங்கன்னா 1/2a காமன், இங்கே 1/2a காமன். அது டேக்கிங் 1/2a டேக்கிங் காமன். இன்டெக்ரல் என்ன இருக்குது? 1/a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/a ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளுடைய இன்டெக்ரல். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2a. நான் என்ன பண்ணுறேன்? இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன். இன்டெக்ரல் dx டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் dx டிவைடட் பை a ப்ளஸ் எக்ஸ். கரெக்டாக என்ன? Yes. சரி, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா இன்டெக்ரல் dx டிவைடட் பை ax ப்ளஸ் b. என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? 1/a log of ax plus b plus c ஒரு ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா இன்டெக்ரல் dx டிவைடட் பை x plus ao or a plus xo. இது எது வந்தாலும் என்ன ஃபார்முலா? டைரக்டாக நினைக்கலாம் சொன்னேன், log of x plus a plus c எழுதிக்கலாம் சொன்னேன். இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம கொடுத்துக்கிறோம் ஆல்ரெடி. சொல்லுங்க, இங்கே எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? இதுக்கு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? -1 இருக்குது. அதனால கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ என்ன நடக்குதுங்க? 1/2a. செகண்ட் டேர்முக்கு என்ன சொன்னேன்? டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலான்ட்டு. அப்போ என்னாச்சு? அதுக்கு என்ன பண்ணலாம்? Log x plus log of a plus x or ax plus a. எது இருந்தாலும் ஓகே. ax plus c. செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்னடா கண்டுபிடிக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன இருக்குது? பாருங்க log minus x plus a. அப்போ என்ன வரும்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஏவோட வேல்யூ -1. இந்த ஏ இருக்குது பற்றி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஏன்னா ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? -1 இருக்குது. ஏவோட வேல்யூ மைனஸ் இருக்குது. அதனால மைனஸ் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? நல்லா பார்த்துங்க, log of a minus x divided by -1. கரெக்டுங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா? Okay, sir. No doubt. No doubt. இதை சிம்பிளை பண்ணால் போதும். அப்போ என்ன நடக்குது? that is equal to 1/2a இன்ட்டு ப்ளஸ் டேமை முன்னாடி இருக்குங்க, லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ்ங்கிற முன்னாடி இருக்குதுங்க, இது மைனஸ் இருக்குது, அதை வந்து நான் பின்னாடி எடுக்கிறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், மைனஸ் ப்ளஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், ப்ளஸ் சி. கரெக்டாக என்ன? Okay. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு வந்து என்ன பண்ணலாம்? லாக் ஏ ப்ளஸ் இல்லை, லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு வந்து என்ன எழுதலாம்? லாக் ஆஃப் ஏ பை பின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஏங்கிறது என்னது? இந்த ஃபுல் டேர்ம் ஏவாவும் இந்த ஃபுல் டேர்ம் பியும் எடுத்துக்கிட்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இப்போ கொடுத்துருந்தேன், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு? இந்த டிஸ் ஈக்குவல் டு 1/2a இன்ட்டு லாக் ஆஃப், சொல்லுங்க, ஏவோட வேலை என்ன? a ப்ளஸ் எக்ஸ். பியோட வேலை என்ன? a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் சி. அப்போ நான் கொடுத்த ஃபார்முலா என்ன? நான் கொடுத்த டேர்ம் என்ன? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? அது மீனிங் என்ன? இன்டெக்ரல் dx டிவைடட் பை
a squared minus x squared equal to என்ன ஃபார்முலா 1/2a log of a plus x divided by a minus x plus c. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா?